இந்த ஜென்ஸ் இருக்கிறாங்களே இவங்களை எவ்வளவு திட்டினாலும் தப்பே இல்ல அப்படின்னு தான் தோணும். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, நீ கல்யாணம் ஆன பிறகு மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது 100% உண்மைதான். ஆனா அவங்க அம்மா சொல்லக்கூடாது, அவங்களை கட்டிட்டு வந்தா பொண்டாட்டி சொல்லணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 100 போன் கால்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி பண்ணுவாங்க. என்ன பண்ற, ஏது பண்ற, என்ன பண்ற, இப்ப என்ன பண்ற, சிரிச்சியா, குளிச்சியா, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு அரன்னு அரைப்பாங்க. வேண்டாம், எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க, எங்க அப்பா பார்த்தா உதைப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போன் எடுக்கலன்னா அது ஒரு தலைநோவுனா, என்ன பிடிக்கலையா, ஏன் என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசுறது. உங்களுக்கு என்ன தெரியும், வீட்டுல அடிக்கடிக்கு போன் பேசிட்டே இருந்தா அம்மா தொடப்பு கட்டையாலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க டோட்டலா மாறிடுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு ஒரு போன் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி மீறி நம்மளா போன் பண்ணி என்ன பண்ற, ஏது பண்ற அப்படின்னு கேட்கலான்னு போன் பண்ணா, என்ன இப்போ எதுக்காக இப்ப போன் பண்ணிட்டே இருக்கிற, வேலையில இருக்கிற இல்லையா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற, ஈவினிங் வர வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுவாங்க. தெரியாம தான் கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீங்க வேலைக்கு போயிட்டு தானே இருந்தீங்க, அப்பவும் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்களே, இப்ப மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, கல்யாணம் ஆன பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. சோ நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. கல்யாணமான புதுசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகி போயிடும். அவங்க என்ன வேற யாருமே போன் பண்ணலையானாலும் போட்டோ விடுடா சாமி அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். நம்ம அதுக்குதான் இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர்டா இருந்தா கல்யாணம் ஆன புதுசுல கூட நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன நான் சொல்றது சரிதானே? உண்மையா இல்லையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.